ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ முருங்கைக்கீரை ரெண்டும் கலந்த ஒரு கூட்டு. இந்த வாழை மரத்துலேருந்து தான் எடுத்தது இது. இந்த வாழைப்பூவை ஆஞ்சி வச்சுருக்குறோம். அந்த உங்களுக்கு தெரியும் வாழைப்பூ எப்படி ஆயினுன்னு சொல்லிட்டு அதை ஆஞ்சி அதில் வந்து நான் கொஞ்சமாக மோரில் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவையானது கொஞ்சம் முருங்கைக்கீரை, ஒரு கொஞ்சம் 2 கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ தேவையானது வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கணும். இந்த பச்சை பயிரை ஊற வச்சு நம்ம அவிச்சு வச்சுக்கணும், வெந்த பச்சை பயிறு. அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் தேங்காய். இதெல்லாம் தான் தேவையான பொருள். தேங்காய் துருவல். இப்போ தாளிப்புக்கு தேவையானது ஜீரகமும் வடகமும். இந்த வடகம் வந்து தாளிப்பு வடகம். இது போன வருஷம் நான் போட்டது. இந்த வருஷம் எப்படி போடுறதுன்னு நான் அது ஒரு வீடியோ போடுறேன். ஒரு வருஷத்துக்கு அது கெடாமல் அப்படியே இருக்கும். அது நான் சொல்கிறேன் எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறத. இப்போ அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாமும் தேவை. நான் கல் உப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் காஞ்சோன்னே ஃபஸ்ட்டு வடவத்தை போடுறோம். வடவத்தை நல்லா பொரிஞ்சோன்னே அதுக்கு ஃபஸ்ட் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுடுறோம். பெருங்காயத்தூள் உங்களுக்கு தெரியும், எப்போதுமே கொஞ்சம் இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது. ஸோ வடவம் பொரிஞ்சோன்னே ஜீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள் போடுறேன். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் தான். இப்போ இதுக்கு வந்து தேவையான வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு. இந்த வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் ஒரு நல்ல காம்பினேஷன், நல்லாயிருக்கும். கூட்டாக செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். பச்சை மிளகாய் போடுறேன். ஸோ வாழைப்பூ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா துவப்பு சுவையோடு இருக்கிறதுனால. முருங்கைக்கீரையும் இரும்பு சத்துக்கு இருக்கிறதுனால அதுவும் நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு கூட்டு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அது சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாம். இப்போ தக்காளி போடுறேன், அது வதங்கினோன்னே. ஸோ தக்காளி அதையும் நல்லா வதக்கிட்டு, அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம எப்போதுமே கொஞ்சம் உப்பு போட்டோன்னு சொன்னால் சீக்கிரமாக வதங்கும். அதனால் நான் கல் உப்பு தான் போடுறேன். ஸோ கல் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அதை வதக்கிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். அது வதங்கின பிறகு இப்போ நம்ம அதுக்கு அடுத்து தேவையான வாழைப்பூ நம்ம ஆஞ்சி அதை மோரில் போட்டு வச்சுருக்குறோம். ஸோ இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது கொஞ்சம் மஞ்சத்தூள், ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாழைப்பூ மோரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, கட் பண்ணி அந்த வாழைப்பூ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிழிஞ்சிட்டு வாழைப்பூ, அதனால தான் வாழைப்பூ கருக்காமல் இருக்குது பாருங்கள். எவ்வளோ நேரமாக நான் கட் பண்ணி போட்டிருந்தோம். வாழைப்பூ மோரில் போட்டால் கருக்காமல் இருக்கும், இல்லாட்டி கருப்பாக போயிடும். ஸோ நல்லா பிழிஞ்சிட்டு அதில் போட்டுருங்க. ஸோ எல்லா வாழைப்பூவும் பிழிஞ்சிட்டு, நான் வந்து ஒரு முழு கற்பூரவள்ளி வாழைப்பூ எடுத்தேன். அதில் பாதி தான் போட்டிருக்கிறேன். ஸோ பாருங்கள், அந்த தண்ணி கூட வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அது மோர் தண்ணி. கொஞ்சம் சும்மா 2 ஸ்பூனு மோர் போட்டு தயிர் போட்டு தண்ணியில் கலந்துக்கலாம். ரொம்ப அதிகமாக மோர் ஒன்றும் அவசியம் இல்லை. 2 ஸ்பூன் தயிர் அப்படியே இது போட்டுக்கலாம். ஸோ இப்போது அந்த வாழைப்பூ போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பச்சை பயிரை ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கிறேன். அவிச்சுன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல குழவாக இருக்குது பாருங்கள், அதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் துவரம்பருப்பு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முருங்கைக்கீரை இப்போ ஒரு 2 பிடி முருங்கைக்கீரை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தண்ணிலாம் ஊற்றணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து வாழைப்பூ அந்த இதெல்லாமே அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப டைல்யூட் ஆகிடும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸு. அப்புறம் நம்ம திறந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா தெரியும். முருங்கைக்கீரை பார்த்தாலே உங்களுக்கு வெந்துருச்சுன்னு தெரியும். வாழைப்பூ சீக்கிரமாக வெந்துடும், டைம் எடுக்காது. இப்போ நம்ம இந்த தேங்காய் துருவலை போட போகிறோம். நீங்கள் இந்த தேங்காய் துருவலை இப்படியே கூட போடலாம். அப்படி இல்லைன்னா தேங்காவையும் ஜீரகம் போட்டோம் இல்லைங்களா, அது ரெண்டுத்து மிக்ஸில் விட்டு ஓட்டி அது ரெண்டுத்தை கூட போடலாம். நான் வந்து தேங்காய் நல்லா பொடிசாக துருவி இருக்கிறதுனால நான் இதில் போட்டுடுறேன். தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு நமக்கு தெரியும் தேங்காய் போட்டுட்டு உடனே இறக்கிடுவோம் இல்லைங்களா, டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும்னு தேங்காய் போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு இது. சாப்பாட்டுக்கு இது சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம், சப்பாத்தி தோசை எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட்றவங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ அதனால் எல்லோரும் இதை செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்து நீங்களும் பயனடையணும். ஸோ இதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை டச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். தேங்க்யூ வெரி மச் வியூவர்.